Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜில் 2024 எப்படி கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த டேட்டா நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் 3 ரவுண்ட்ஸ் வந்தது. ஒவ்வொரு ரவுண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா தான் இதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம மீனாட்சி சுந்தரராஜன் காலேஜில் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா, இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 1309. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஏஐடிஎஸ் கோர்ஸ் பார்த்தோம்னா ஏஐடிஎஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 172 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி 166லையும் பிசிஎம் 170, எம்பிசி 163.5, எஸ்சி 142.5 அண்ட் எஸ்சிஏ 134.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டி வந்து க்ளோஸ் ஆகல. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபார் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறத ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், இது மாதிரி எல்லா காலேஜஸோட கட் ஆஃபும் போட்டிருக்கோம். நீங்க நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க, எல்லா காலேஜஸோட கட் ஆஃபும் இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஓப்பன் கேட்டகரியில் 179.5லையும் பிசி 173.5, பிசிஎம் 172.5, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 165லையும், எஸ்சி 164, எஸ்சிஏ 132, எஸ்டி 133 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் கேட்டகரியில் 172.5லையும் பிசி 165.5, பிசிஎம் 169.5லையும், எம்பிசி பார்த்தீங்கன்னா 161.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சி 132, எஸ்சிஏ 116 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ட்ரிபிள் இ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியிலேருந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்க பார்த்துக்கோங்க. நம்ம முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்சஸ் என்ன கட் ஆஃப்ல போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் அந்த கோர்சஸ் தான் விரும்பி எடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 172.5, பிசி 167.5, பிசிஎம் 170.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. எம்பிசி 162.5லையும், எஸ்சி 146.5, எஸ்சிஏ 112.5 அண்ட் எஸ்டி 112 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த கல்லூரியோட 2024 கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்தராக உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை அண்ட் கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், திருச்சி, இது மாதிரி சவுத் ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எல்லா காலேஜஸோட கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. ஃபர்தராக வேற எந்த காலேஜ் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.